வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் இப்போ இது 3வது வீடியோ பார்க்குறோம். இதுக்கு முன்னால் 2 வீடியோ பார்த்துருக்கோம். வெல்கம் போடுறது தான் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம டபிள்யூ போட்டு முடிச்சுட்டு போடுறதுக்கு ஆரம்பிச்சிருந்தோம். போடுறதுக்கு ஆரம்பித்து இந்த 9 பூவும் இதே மாதிரி போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நமக்கு இப்போ 9 பூவும் போட்ட உடனே பாருங்கள், இந்த 2 பாசி போட்ட உடனே ஒரு பூ நமக்கு கிடச்சிக்கிட்டு, இப்போ நம்ம இந்த பக்கமாக தான் போட்டுட்டு வந்தோம். இப்போ நம்ம திருப்பி வச்சுருக்கோம். இப்படி போட்டுட்டு வந்தோம், இப்படி திருப்பி வச்சுருக்கோம். பாருங்கள், இப்படி திருப்பி வச்சுட்டு இப்போது நம்ம எப்போவும் போடுறது மாதிரி சைடில் போடக்கூடிய ரோஸ் பாசி 2ம் ஒரு எழுத்துக்கான வயலட் கலர் பாசியும் போட்டு இந்த லைனை ஆரம்பித்து வச்சுருக்கேன். ஆரம்பிச்சுட்டு பாருங்கள், ஒரு வயலட் கலர் போட்டு ஆரம்பித்தாச்சு. இந்த டொயினில் 2 பாசி போட்டுருங்க. 2 பாசி போட்டுட்டு 2வது பாசியில் இந்த டொயினை குறுக்க விட்டு எடுத்து இதில் போடுங்க. நானும் அதே மாதிரி போட்டு வரேன். அதுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள், போடுறதுக்கு நம்ம ஒரு சைடு இப்படி கோடு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இனி நம்ம இதில் ஒரு 2 பூ இந்த ரோஸ் கலர்லேயே தான் போடணும். அந்த ரோஸ் கலரில் போட்டுட்டு வாங்க. அதுக்கு பிறகு நடுவில் உள்ள கோடு போடுறது, அதுக்கு பிறகு அதில் ஆரம்பிக்கணும். அங்கே வந்து சொல்கிறேன். இப்போ 2 பாசி ரோஸ் கலரில் போட்டு எடுத்துக்கிடுங்க. பாருங்கள், 2 பூ போட்டாச்சு ரோஸ் கலரில். அடுத்த பூ போடும்போது ஒரு ரோஸ் கலரும் ஒரு வயலட் கலரும் நடுவில் உள்ள கோடு ஆரம்பிக்க போகிறோம். இதில் இந்த வயலட் கலர் பாசியில் குறுக்க விட்டு எடுத்துருங்க. பாருங்கள், ஒரு ரோஸ் கலரும் ஒரு வயலட் கலரும், அதாவது வரக்கூடிய இடத்துல நடுவில் வரக்கூடிய கோடு ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு வயலட் கலர் போட்டு வச்சுருக்கோம். இனி அடுத்தது வந்து இந்த ட்ரோயினில் 2 பாசியுமே இந்த எழுத்துக்கான பாசி தான் வயலட் கலர் போட போகிறோம். வயலட் கலர் போட்டுடலாம். பாருங்கள், இதில் 2 பாசி நம்ம வயலட் கலர் போட்டு இதில் ஒரு பூ போட்டாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதில் கோடு போட்டது மாதிரி அதாவது டபிள்யூ இப்படி இருக்கும். இப்படி வரக்கூடியதில் நம்ம இந்த பக்கமும் ஒரு கோடு போடுறதுக்கு ஆரம்பித்தாச்சு, இந்த பக்கமும் ஒரு கோடு போட ஆரம்பித்தாச்சு. இனி அதே மாதிரி இந்த பக்கத்தில் 2 பூ ரோஸ் கலரில் வரும். இதே மாதிரி 2 பூ ரோஸ் கலரில் வரும். அதுக்கு அடுத்தது போடும்போது ஒரு ரோஸ் பாசியும் ஒரு வயலட் கலர் பாசியும் போடணும். நீங்களும் அதே மாதிரி போட்டுட்டு வாங்க. நானும் போட்டுட்டு வரேன். அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 2 பூ போட்டாச்சு. அடுத்தது ஒரு ரோஸும் ஒரு வயலட் கலரும் எடுத்து வச்சுருக்கு. இந்த வயலட் கலர் பாசிகளோடு நம்ம இன்னொரு சைடில் உள்ள டொயினை குறுக்க விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இதே மாதிரி போட்டாச்சு. இனி 2 பாசி வந்து இந்த வயலட் கலர்லேயே தான் போட போகிறோம். இந்த கலர்லேயே போட்டுடலாம். போட்டுட்டு இந்த பாசியை இப்படி குறுக்க விட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு இதே மாதிரி இந்த பக்கத்தில் உள்ள பாசியில் கொறுத்துட்டு நம்ம திருப்பிக்கிடலாம். பாருங்கள், திருப்பியாச்சு. இனி நமக்கு இதில் வந்து 2 ரோஸ் பாசி போட்டு இந்த லைனை முடிச்சிருங்க. அடுத்த லைனை ஆரம்பிக்கும்போது சொல்கிறேன். பாருங்கள், அடுத்த லைன் இப்போ நம்ம இந்த லைன் முடிச்சாச்சு. அடுத்த லைன் 2 ரோஸும் ஒரு வயலட் கலரும் போட்டு இப்போ நம்ம இதில் ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சுட்டு நம்ம இந்த லைன் இங்கேருந்து எப்படி போட்டோம் அதே போல் தான் இந்த லைனும் போடணும். போட்டு இங்கே வந்து முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அடுத்த லைன் வரும்போது நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பூ ஆரம்பித்து 2வது லைன் 3வது லைனும் இதே மாதிரி தான். நம்ம இந்த பக்கத்துலேருந்து போட்டு எப்படி கொண்டு வந்தோம் இதே மாதிரி தான் பார்க்கும்போது இதில் நடுவில் இன்னொரு பூ வரணும். இதுலேயும் நடுவில் இன்னொரு பூ வரணும். இப்படி 4 பூ, அதாவது இதுலேயும் இதே மாதிரி 4 மணிப்பூ அது வரணும். நம்ம 2 போட்டோடனே இதில் ஒரு பூ வந்துடும். அதே மாதிரி இதுலேயும் ஒரு பூ வரும், இதுலேயும் ஒரு பூ வரும். இந்த லைனை இதே மாதிரி முடிச்சிருங்க. எண்ணி பார்த்துக்கிடுங்க. இந்த பாசி நம்ம ஆரம்பித்ததுக்கு நேர் மேலே ஒரு பாசி, இது 2வது பாசி, 3வது லைனும் இதில் முடிச்சிருங்க. 4வது லைன் ஆரம்பிக்கும்போது நான் அங்கே வந்து சொல்கிறேன். அதுக்கு பிறகு பார்க்கலாம். பாருங்கள், இப்போது இந்த லைன் நம்ம அப்படியே அதே மாதிரி செய்து கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். இதே மாதிரி செய்து எடுத்தாச்சு. இப்போது இந்த பூவிலேருந்து 4வது லைனும் இதே மாதிரியே 2 பாசி ரோஸ் கலரும் ஒரு வயலட் கலரும் போட்டு ஆரம்பித்து வச்சுருக்கேன். இன்னும் இதில் 2 பாசி இதில் எப்படி கோடு வர்றதுக்காக 2 பாசி வயலட் கலர் போட்டுட்டு அதுக்கு பிறகு 2 பாசி 2 பூ, ஒரு தடவை 2 பூ 2 பாசி, இன்னொரு தடவையும் ஒரு 2 பாசி, அதாவது 2 பூ ரோஸ் கலர்லேயே போட்டு எடுத்துக்கிடுங்க. இப்போ 3 பூ போடணும். இதில்
வயலட் கலர்லேயே 2 பாசி போட்டு ஒரு பூ போடணும். அடுத்தால 2 பாசி போட்டு ஒரு பூ, அடுத்தாலையும் 2 பாசி போட்டு ஒரு பூ போட்டு எடுத்துக்கிடுங்க. அதில் வந்து பார்க்கலாம். பாருங்கள் 2 பூ போட்டாச்சு. நம்ம இந்த லைன் போடும்போது நம்ம இந்த லைன், அதாவது மூணாவது லைன் நம்ம இந்த பக்கம் மட்டும் வந்தோம். 2வது லைன் போடும்போது நம்ம இந்த பக்கமாக தான் போனோம். அதே போல் தான் 2 பூ போட்டுட்டு ஒரு பூ அடுத்த பூ போடும்போது எப்படி போட்டோம், ஒரு ரோஸும் ஒரு வயலட் கலரும் போட்டோம். இதில் வந்து 2 கலருமே இந்த வயலட் கலரே போட்டிருங்க. இதில் 2 பூ நம்ம ரோஸ் கலரில் போட்டிருக்கோம். இனி 2 பாசியும் வயலட் கலரில் போட்டுடலாம். ஏன்னா அதில் வந்து வந்து கொஞ்சம் கட்டையாக, நடுவில் உள்ள கோடு கொஞ்சம் கட்டையாக நிற்கும், சின்னதாக இருக்கும். அதனால் அதில் இப்போவே நம்ம அதில் ஒரு பார்டர் வைக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம இதில் 2 பாசி போடுறோம். இதில் இது வந்து இந்த கோடு இதுலேயே வந்து நின்றும் இந்த லைன்லேயே. இந்த சைடில் உள்ள மட்டும் இன்னொரு லைன் வந்து தான் நம்ம பார்டர் வைக்க போகிறோம். அதனால் நம்ம இதிலே பார்டர் வச்சாச்சு. இப்போ இதில் குறுக்க விட்டு எடுத்துடலாம். எடுத்துட்டு அதே மாதிரி இன்னும் 2 பாசி போட்டுடலாம். இனி நம்ம அடுத்தது போடும்போது ஒரு வயலட்டும் ஒரு ரோஸும் போட்டுக்கணும். நீங்கள் எண்ணி போடுங்க, எந்த லைனில் நம்ம எந்த பாசி போடுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ குழம்பாமல் வரும். இப்போ இது நம்ம இந்த பாசி எழுத்து ஆரம்பித்ததுலேருந்து 4வது லைன் போட்டுக்கிட்டு இருக்கோம். பாருங்க இப்படி வரும். அதாவது இந்த நடுவில் உள்ள கோடு இதே மாதிரி முடிஞ்சு போச்சு. பாருங்கள் இதில் வந்து இந்த நம்ம அடுத்தது வந்து இதில் நம்ம இதிலெல்லாம் எப்படி போட்டிருக்கோம், இதோட முடிச்சுட்டு இதில் வந்து ரோஸ் தான் போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து நடுவில் இந்த 3 பாசியும் போட்டதோட இந்த லைன் முடிஞ்சுது. அதனால் நம்ம இதில் 3 பாசி போட்டு பார்டர் போல் இந்த இதிலலாம் இருக்குது பாருங்க, ஆரம்பிக்கும் போது 3 பாசி போட்டிருக்கோம்ல, அது மாதிரி தான் இதுலேயும் 3 பாசி போட்டிருக்கோம். இனி இதில் குறுக்க விட்டு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இனி இதில் 2 பூ, இன்னும் ஒரு பூ ரோஸ் கலர் தான் வரும். ரோஸ் கலரை போட்டுட்டு நான் இதில் நாட் போட்டுற போகிறேன். அதுக்கு பிறகு இதில் வந்து இதே மாதிரி ஒரு பூ தான் வரும். இந்த சைடு அந்த மாதிரி ஒரு பூ வரும். போட்டு இந்த லைனை முடிச்சிருங்க. அடுத்த லைன் திருப்பிட்டு நான் அதுக்கப்புறம் அங்கே வந்து சொல்கிறேன். பாருங்கள் இப்போ இதில் 1 2 3 4 5வது லைன் ஆரம்பிச்சிருக்கோம். போடுறதுக்கு ஆரம்பித்து இனி இப்போ நம்ம ஒரு பாசி போட்டாச்சு. எப்போவும் போடுற மாதிரி எல்லா லைன்லேயும் போடுற மாதிரி போட்டாச்சு. இனி நம்ம இதில் எப்போவும் போடுற மாதிரி ஒரு பூ போட்டுடலாம். ஒரு பூ போடுங்க, 2 பாசி போடுங்க. அதுக்கு அடுத்ததில் நான் சொல்கிறேன். 5வது லைனில் நம்ம இப்போ ஒரு பூ போட்டாச்சு. இனி அடுத்த பூ போடும்போது ஒரு வயலட் கலரும் ஒரு ரோஸ் கலரும் போட்டுருங்க. இதுவும் அப்படி தான். வந்து இதில் முடிக்கிறதுக்கு அதில் ஒரு பார்டர் மாதிரி வைக்க போகிறோம். அதனால் இதை போட்டுடலாம். இதை நான் குறுக்க விட்டு எடுத்துட போகிறேன். பாருங்க இதே மாதிரி வந்தாச்சு. இனி ஒரு பூ வந்து இனி இதுவரையும் நம்ம ரோஸ் கலர் தான் போட போகிறோம். பாருங்கள் இந்த லைன்லாம் போடும்போது நமக்கு இந்த பாசி வந்து வயலட் கலரில் வரலை. இப்போ இந்த லைனில் வரும்போது இந்த ஒரு வயலட் கலர் போட்டிருக்கோம். இதுலேயும் ஒரு பார்டர் போல் வரும் முடிய இடத்துல. அதனால் இதை போட்டிருக்கோம். இனி இதில் எல்லாமே இடையில ரோஸ் கலர் பாசி தான் வரும். ஒரு 5 பூ ரோஸ் கலரில் போட்டுட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம அங்கே வந்து பார்க்கலாம். பாருங்கள் 5 பூ போட்டு முடிச்சாச்சு. இனி 6வது பூ போடும்போது 6 7 அதாவது இன்னும் 2 பூ இந்த கலர்லேயே போட்டுருங்க. வயலட் கலர்லேயே 2 பூ போடணும். 2 பாசி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாசியை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த டொயினை. அதே மாதிரி இந்த பக்கத்து பாசிலையும் கொடுத்துட்டு இன்னும் 2 பாசி போட்டுட்டு பிறகு 2 பாசி ரோஸ் கலர் போட்டு இந்த லைனை முடிச்சுருங்க. முடிச்சுட்டு நான் திருப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து சொல்கிறேன். அங்கே பார்க்கலாம். பாருங்கள் நம்ம போடுறதுல 6வது லைன் இப்போ ஆரம்பித்து வச்சுருக்கோம். 6வது லைன் ஆரம்பித்தாச்சு. இதில் வந்து நம்ம இதில் முதல்ல பார்டர் போடுறதுக்கு ஒரு பாசி, எல்லாமே ரோஸ் கலர் பாசி தான் அந்த லைனில் வந்திருக்கு. நம்ம இதில் ஒரு வயலட் கலர் போட்டிருக்கோம். அதுபோல் இனி இதுலேயும் நமக்கு இப்படி ஒரு பார்டர் வரும். அதனால் நம்ம இப்போ இதில் என்ன போட போகிறோன்னா ஒரு ரோஸ் கலரும் ஒரு வயலட் கலரும் இதே மாதிரி 2 பூ, ஒரு ரோஸ் ஒரு வயலட்டு, ஒரு ரோஸ் ஒரு வயலட்டு, 2 பூ போட்டு எடுத்துக்கிடுங்க. நம்ம அங்கே வந்து பார்க்கலாம். பாருங்கள் இதில் இந்த பார்டர் போட்டதோடு இதில் முடியுது. இனி ஒரு 4 லைன் நம்ம ரோஸ் கலர்லேயே தான் போட போகிறோம். ரோஸ் கலர்லேயே போட்டு எடுத்துகிட்டு வாங்க. நம்ம இதில் வந்து இதே மாதிரியே 3 பாசி இந்த பக்கமும் வரணும்.
அதை அதில் வந்து பார்க்கலாம். 4 பூ ரோஸ் கலர்லேயே இடையில வரும், போட்டுருங்க. பாருங்கள், ரோஸ் கலரில் நம்ம 4 பூ போட்டாச்சு. இனி இதே மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு ரோஸ் ஒரு வயலட், ஒரு ரோஸ் ஒரு வயலட், இதே மாதிரி 3 பூ போட்டு எடுத்துருங்க. நமக்கு இங்கேயும் இந்த சைடில் வந்த மாதிரி 3 பாசி வந்து இந்த சைடும் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு இந்த லைன் முடிச்சுட்டு திருப்பும்போது நம்ம எல்லாமே இந்த ரோஸ் கலர் பாசி தான் போடணும். இதே மாதிரி போட்டுக்கிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 6வது லைனில் நமக்கு முடிஞ்சிட்டு பாருங்கள், அழகாக முடிஞ்சாச்சு. டபிள்யூ போட்டோம், போட்டுட்டோம். நம்ம எல்லாமே கரெக்டாக விளக்கமாக உங்களுக்கு புரியும் வழியாக தான் நான் சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். நான் அப்படி தான் நினைக்கிறேன், உங்களுக்கு பார்த்து போடுறவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதே மாதிரி ஒவ்வொரு பாசி போடும்போதும் சொல்லி சொல்லி நிப்பாட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இப்போ நம்ம 3 வீடியோ போட்டிருக்கோம். 3 வீடியோவிலையுமே நம்ம 2 எழுத்து தான் போட்டிருக்கோம். ரொம்ப ஸ்லோவாக தான் போட்டுக்கிட்டுருக்கோம். அதாவது பார்த்து போடுறவங்களுக்கு புரியணும். அதாவது ஒவ்வொரு பாசியும் கோர்க்கும்போது எந்த லைனில் விட்டோம், எந்த லைனில் ஆரம்பித்தோம் அப்படிங்கிறது தெரியாது. வீடியோ பார்த்து பார்த்து போடுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நான் இப்போ நம்ம நேரில் இருந்தால் ஈஸியாக போட்டுடலாம். அதனால தான் இந்த லைனை எண்ணி எண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்கள், அதில் இந்த இதில் நம்ம முதல்ல ஆரம்பித்தது இந்த பாசி, இந்த லைன்லேயே இந்த பாசியை நம்ம போட்டுட்டோம். நீங்கள் எண்ண வேண்டியது இதை எண்ணுங்க. எண்ணி எண்ணி பார்த்து பார்த்து நமக்கு 1 2 3 4 5 6, அப்போ 6வது லைனில் போடும்போது நம்ம ரோஸ் கலரும் வயலட்டும் இதில் பிடிக்கிறதுக்காக போடணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால லைனை எண்ணி எண்ணி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டபிள்யூயும் போடுறதுக்கு 3 வீடியோ ஆகிருக்கு. இனி நம்ம இதில் அடுத்த லைன் ஃபுல்லாகவுமே ரோஸ் கலர் தான் போடணும். ரோஸ் கலர் போட்டு முடித்து வைங்க. அதுக்கு பிறகு தெரிஞ்சவங்க போடுங்க. எப்படின்னா போட்டுட்டு அடுத்தால எல் போடணும். எல் போடுறதுக்கு இப்போ நம்ம இப்படி தான் வச்சுருக்கோம். எல் போடுறதுக்கு வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி தான் ஆரம்பிக்கணும். ஒரு பாசி போட்டு ஆரம்பித்து தான் நம்ம எல் ஆரம்பிக்கணும். இதே மாதிரி ஆரம்பிச்சுக்கிடுங்க. அது மாதிரி இந்த பக்கத்தில் எல்லுக்கு இப்படி ஒரு கோடு வரக்கூடிய இடத்துல இந்த பாசி போடக்கூடாது. தெரிஞ்சவங்க போடுங்க. அப்படி இல்லைன்னா நான் அடுத்த வீடியோவில் எல் போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.